வாரியர்ஸ் மத்திய சென்னை. அவரு சின்ன வயசுல 8, 9 வயசுல இருந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் செஞ்ச நன்மைகள்லாம் எங்களுக்கு எப்பவுமே எங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். மத்திய சென்னையில ஏதாவது ஒரு வராரு வச்சுக்கோ நல்ல நிகழ்ச்சிக்கு, அந்த டைம்ல நாங்க வராரு வந்துட்டாருன்னு அந்த காலைல இருந்து அந்த ஈவினிங் வரைக்கும் அவருக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். நிறைய போட்டோ பிடிக்கலாம் அவர்கிட்ட வந்துக்கிறோம். இதோட போட்டா நீங்க பிடிக்க வரக்கூடாது, எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போயிடுச்சு அப்படின்னு. போட்டோ 10, 20 போட்டோ கிட்ட இருக்குது. அரசியல் அவர் நிறைய பண்ணிருக்காரு, ஜனங்க தான் அவரை புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனா நாங்க நினைப்போம் அது நிறைய வாய்ப்பு எல்லாம் மிஸ் பண்ணோம், மக்கள் தான் மிஸ் பண்ணிட்டாங்க அவரு நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். நல்ல குணம் மனுஷாளுக்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை, மக்களுக்கெல்லாம். அன்னைக்காக தான் எங்க ஓட்டு. என் உயிர் இருக்க வரைக்கும் கேப்டனுக்கு மட்டும் தான் என் ஓட்டு. எங்க ஃபேமிலி எல்லாமே கேப்டனுக்காக தான் போடுவாங்க. கேப்டன் நல்ல மனுஷன், ஆனா அவரு எங்களை விட்டு போனது ரொம்ப கஷ்டமா இருக்குது, தாங்கவே முடியல. காலையில எழுந்துக்கிறோம், இன்னும் எல்லாமே நல்லதெல்லாம் தெரியுது, அவர் செஞ்ச அவர் இல்லாத போதுதான் தெரியுது. கண்டிப்பா அண்ணியும் பசங்களுக்காக நாங்க இது பண்ணுவோம், கஷ்டப்படுவோம். அவர் கண்டிப்பா வரணும், அவங்க பிள்ளைங்க அண்ணி எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும். எங்களுக்கு கேப்டனுக்கு அப்புறம் அண்ணி பசங்க தான் மெயின். கண்டிப்பா அவங்க வருவாங்க. கேப்டன் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு நினைச்சு அன்னைக்கு வரும்போது ரொம்ப அவரை டச் பண்ற பாக்கியம் எனக்கு வச்சுச்சு. அது நான் சின்னதுல இருந்து ரசிச்சேன், அப்புறமா ஓட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு, அது பெரிய விஷயம் எனக்கு. அது என்னால மறக்க முடியல. நம்ம போயிட்டோமே, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. கண்டிப்பா எனக்கு கிடைச்சது, அதுல கடவுளுடைய இதுதான் நான் சொல்லுவேன். என் மனைவி நேர சக்தி இல்ல நிஜ சக்தின்னு கேப்டன் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அவங்கள நல்லா நம்ம இது பண்ணோம். அவங்களுக்கு எல்லாம் திறமையும் இருக்கு, கேப்டனுடைய திறமை கண்டிப்பா அன்னைக்கு இருக்கு. கண்டிப்பா அண்ணி பண்ணுவாங்க. அன்னியோட சேர்ந்து எல்லாரும் மக்கள் எல்லாம் அவங்க புரிஞ்சுன்னு இப்பதாவது அவங்களுக்கு பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த நாடு முன்னேறும். அவர் தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டுன்னு சொன்னார்ல, அது கண்டிப்பா நடக்கும். கேப்டன் வரான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல அந்த ஏரியா ஃபுல்லாவே இதுவா இருக்கும், மத்திய சென்னை ஃபுல்லாவே. எங்களை கேப்டன் குடும்பம் தான் சொல்லியிருக்காங்க எல்லாமே. எங்களுக்கு பேரு பண்ணா கேப்டனால ரொம்ப அவரை இழந்து நாங்க தவிக்கிறோம். ஆனா ஒரு நாள் எங்க குடும்பம் எல்லாமே அழுதுட்டு தான் இருக்காங்க. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அறிய யுவி நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள்.